நீங்களும் அம்மாவும் தான். அனைவருக்கும் வணக்கம். ரித்தன்யா அவர்களுடைய இந்த அழுகுரல் தமிழகம் எங்கும் கடந்த சில வாரங்களாக ஒலித்துக் கொண்டு தான் இருக்கின்றன. அனைவருடைய மனத்தையும் துக்கத்தில் ஆளாக்கிய அந்த இளம் பெண் உயிரிழப்பு ஓர் சமுதாய சீர்திருத்தத்திற்கான ஒரு வித்திட்டதாக ஆகிவிட்டது. பாரதி கண்ட புதுமை பெண் இறந்தும் உயிர்த்தாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ரித்தன்யா என்னும் பாரதி கண்ட புதுமை பெண் தான் இறந்து சமுதாயத்தை மீட்டெடுத்தாள் என்று காலம் சொல்லட்டும். இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒருவன் ஒருத்திக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான், அதை சார்ந்த மக்கள் மற்ற பெரியவர்கள் அந்த திருமணம் என்கின்ற ஒரு பந்தத்துல வரதட்சணை என்கின்ற ஒரு சடங்கை உட்கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த வரதட்சணை என்கின்ற ஒரு போர்வையில பணம் கேட்டார்கள். நிறைய பொருள் மற்றும் பணம் கேட்டு அந்த பெண்மையை இழிவுபடுத்தி ரித்தன்யாவை மிக தரக்குறைவாக நடத்தினார்கள். இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க வருங்கால சந்ததியினருக்கு உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் எப்படி செய்ய வேண்டும், சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவசியமா? பெரியார் கொள்கைகள்ல சடங்குகளின் அர்த்தத்தை புரிந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? அப்போ இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஜோதிடம் பார்த்து நேரம் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஒரு பெண்ணை தன் வீட்டுக்கு அரவணைத்து அழைத்து வந்த அந்த பெரியவர்களுடைய அறிவு நிலை என்ன, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த குடும்பம் பணம் என்கின்ற ஓர் கொள்கையை மட்டும் வைத்து எப்படி வேண்டுமானாலும் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வற்புறுத்தி அந்த மகன் பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு வித்திட்ட அந்த தாய் மாமியார் அவர்கள் திரு ஈஸ்வரமூர்த்தி, மேலும் அவருடைய துணைவியார் அவர்கள் அந்த குடும்பத்தினர் திட்டமிட்டே தானும் தன் துணைவியாரும் அவளுடைய மன நிலைகளை மன வலிவை உடைப்பதற்காக வரதட்சணை கொடுமையை செய்து மிக தெள்ள தெளிவாக இந்த கேஸ் டீடைல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ இங்கே ஏதோ ஒரு திருப்பூர் என்கின்ற ஒரு மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் என்று சொல்லி கொங்கு மண்டலத்தில் நாங்கள் கொடுப்போம், கொடுப்பவர்கள் கொடுப்பார்கள், வாங்கிக் கொள்பவர் வாங்கட்டும் என்று சொல்லி அந்த அளவில் மட்டும் நாம் சிந்திக்கக்கூடாது. இப்போ தமிழ் சமுதாயமே விழித்து எழ வேண்டும். நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போவேமே, ஆனால் இந்திய சமுதாயமே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓர் உரிமைகளை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மேரிட்டல் ரேப் என்கின்ற ஒரு கருத்துக்கு எந்த விதமான ஒரு லாவும் இல்லை. இன்றைய காலகட்டம் வரை எவ்வளவோ துன்பங்களை பெண்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், வருந்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள், இறந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த பெண் ரித்தன்யா தன் மறைவுக்கு என்ன குறிப்பிட்டிருக்கிறாள்? பாலியல் வன்கொடுமை, தன் கணவனுடைய வன்கொடுமை, மேலும் மாமனார் மாமியார் வரதட்சணை கொடுமை. இந்த இரண்டு தானே இந்த ரெண்டு கேஸ். இந்த ரெண்டு கேஸ்ல ஒன்று டவுரி ஹராஸ்மெண்ட். அதற்கு அதிகபட்சமான தண்டனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 498A. மேலும் அபட்மெண்ட் டு சூசைட் செய்வதற்கான ஒரு உந்துதலாக இருந்தவர்கள் என்ற வகையில் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக நம்ம தூக்கு தண்டனையோ அல்லது கணவன் ரொம்ப மிக கொடூரமாக வற்புறுத்தியிருக்கிறான், பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான், அடித்திருக்கிறான், அவளை அடக்கி இருக்கிறான், அடித்திருக்கிறான். ஒரு பெண்ணாக அவளை பார்க்காமல் ஒரு மிருகத்திற்கு கேவலமாக அவளை நடத்தியிருக்கிறான். அப்போ அவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். வழக்கை ஒத்தி வைத்து இது நாட்களை கடத்துவது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை. மக்களுடைய கொந்தளிப்புக்கு தகுந்த மதிப்பு கொடுத்து அந்த பெண் வீட்டாருடைய மனம் சாந்தி அடைவதற்கு நேர்மையான அந்த நீதி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி, இப்போ இந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடுங்களா? ஒரு குடும்பத்தில் சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கேட்கலாம். இது ஜஸ்ட் ஆரம்பம் தாங்க. இந்த ரித்தன்யாவுடைய மரணத்திற்கு இனி இது போன்ற ரித்தன்யாக்கள் வராமல் இருப்பதற்கான ஒரு உந்துதல் வேண்டும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சட்டங்கள் மாற்றி எழுதப்பட வேண்டும். டவுரி ஹராஸ்மெண்ட்டுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை டவுரி ஹராஸ்மெண்ட்டுக்கு வழங்கப்பட வேண்டும். டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய 498A செக்ஷனையும் கொஞ்சம் ரீரைட் பண்ணி அதற்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். இம்மீடியட்டாக பெண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள், இந்த மாதிரி மேரிட்டல் விஷயங்கள்ல, கல்யாணம் திருமண விஷயங்கள்ல வரக்கூடிய அநீதிகளை எதிர்த்து பெண் வீட்டார் கேஸ் போடுற போது அதுக்கு தகுந்த மதிப்பளித்து
அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அதற்கான ஒரு அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மேலும் சமுதாய பிரச்சனைகளை நாம் எப்படி நேர்கொள்ள வேண்டும், இந்த மாதிரி பெரியார் சொன்ன மாதிரி நான் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இது நிறைய பேருக்கு விருப்பமானதாக இருக்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு விமரிசையாக திருமணங்கள் தேவையா? 1500 பேருக்கு தலா ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய்க்கு அளவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு பெண் வீட்டார் திரு அண்ணாதுரை அவர்கள். அந்த 1500 பேரால ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சதுங்களா? இந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை அல்லவா? அப்போ இந்த மாதிரி யாருடைய நலனுக்காக இந்த மாதிரி விமரிசையாக திருமணங்கள் நடத்தப்படுகின்றன என்பதற்கான ஒரு கேள்விக்குறி என் மனதில் இருக்கிறது. யார் இதனால? ஏற்கனவே நம்ம பேசினது போல திருமணம் என்பது ஓர் உயரிய பந்தம். ஓர் சமுதாயத்தில் கணவன் மனைவி என்கின்ற ஓர் அந்த சம்பந்தத்தில் திருக்கல்யாணத்தில் கணவன் மனைவி இன்னார் வீட்டு மகள் இன்னார் வீட்டு மகனுக்கு மனைவியாக போகிறாள் என்று நாம் மற்றவர்களுக்கு முன்மொழிகிறோம். அந்த இருவரும் ஒப்புதலோட, அதாவது கணவன் மனைவியோட ஒப்புதல், அதற்கு மேல அவர்களுடைய குடும்பத்தினருடைய ஒப்புதல், இதை சமுதாயத்திடம் சொல்லுகிறார்கள். அதனுடைய விளைவாக வரக்கூடிய குழந்தைகளையும் நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம் என்பது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு பந்தம். அப்போ இந்த பந்தத்தை ஏன் நம்ம இவ்வளவு விமரிசையாக பணத்தை வாரி இறைத்து அவர்கள் யாருக்காக செய்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. மேலை நாடுகளில் செய்வது போல ஒரு சர்ச்சில் சிம்பிளா செய்வாங்க, அதை தொடர்ந்து ஒரு பார்ட்டி இருக்கும். அந்த மாதிரி ஏன் நம்ம நாட்டிலேயும் ஒரு எளிய முறையில ஒரு கல்யாணத்தை கோவிலில் வைத்து செய்துவிட்டு மிக நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் உணவு அளித்துவிட்டு நாம் இது எளிமையாக முடித்துக் கொள்ளலாமே? அவ்வளவு வரதட்சணை எல்லாம் கண்டிப்பாக சட்டப்படி அது குற்றம் என்று அறிவித்து விட்டோம், அதை பத்தி பேச வேண்டாம். திருமணத்தை ஏன் எளிமையா நடத்தக்கூடாது? ஒரு 100 பேர் வைத்து இவர்கள் இன்னாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்படும் என்று சொல்லி திருமணத்தை சிறப்பாக நிறைவேற்றலாமே? அதற்கு முன்பாக கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பொருத்தம் இருக்கிறதா என்று ஜாதகம் பாக்குறீங்களே, ஜாதகம் எந்த அளவுக்கு பொருத்தம் எல்லாம் உதவுதுன்னு எனக்கு தெரியல. உண்மையா பார்க்கணும்னா இந்த காலகட்டத்தில் மனங்கள் ஒத்து போகின்றனவா, பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் ஒத்து போகின்றனவா, மேலும் உடலை பற்றிய அறிவு விழிப்பு நிலை அந்த மகனுக்கு அந்த பையனுக்கு இருக்கிறதா, உடலை பேணி காப்பது, தன் மனதை பேணி காப்பது, இது போன்ற வாழ்க்கை கல்வி உடையவனா? இல்லைன்னா நீங்க எப்படியாவது அவர்களுக்கு அந்த கல்வி அறிவை கொடுத்து விட்டு தாங்க அந்த திருமண பந்தத்தில் அவர்களை ஒன்று சேர விடணும். சோ இந்த மாதிரி தீய பழக்கங்களை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் தவிர்த்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அந்த பெண் பிள்ளைகள் அந்த தீய பழக்கம் உடையவர்களோட வீட்டில் போய் பழக்கூடிய இன்னல்களை பார்க்கும்பொழுது அதற்கு அவர்கள் பாழும் கிணற்றிலே தள்ளுவது போல இருக்கிறதே. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண் பிள்ளைகள் மாற வேண்டும், அவர் குடும்பத்தினர் மாற வேண்டும், பெண் பிள்ளைகள் இன்னும் இண்டிபெண்டாக வளரணும், நல்லா படிக்கணும், தேவையான அளவு படிக்கணும், அதுக்கான ஒரு சுய தொழில் பார்க்கணும், கையில ஒரு பண வருவாய் இருந்தா அவர்களுக்கு ஒரு தைரியம் வரும், சட்டத்திட்டங்களை உணர்ந்திருக்க வேண்டும், நியாய தர்மங்களை உணர்ந்திருக்க வேண்டும், மேலும் இல்லறம், வாழ்வியல், உடலை பற்றிய ஒரு அறிவு, அதுக்கு மேல செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இரு பாலருமே அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதற்கான சில வழிமுறைகள்லாம் இருக்கிறது, அது எப்படி வைத்துக் கொள்வது என்பது போன்ற சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதாங்க அந்த தாம்பத்தியத்துல போகும்போது அவர்களுக்கு புரியும். அப்ப இது ஒரு சமுதாயத்தோட கடமை. இது எல்லாமே நம்ம சமுதாயத்தில் இருந்துட்டு தான் இருந்தது. பண்டைய தமிழகத்துல, பண்டைய நாட்டில், பாரதத்தில் இருந்தது. பெண்களை தெய்வமாக தெய்வி என்று அழைத்தார்கள். அவர்களை இந்த நிலைக்கு அவநிலைக்கு அழைத்து வந்தது சில பல ஆண்களுடைய தவறான ஓர் பழக்க வழக்கங்கள். அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதற்கான தகுந்த ஒரு எஜுகேஷன் வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. தயவு செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இரு கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ தகுந்த ஓர் செக்ஸ் எஜுகேஷன், கரெக்டான பயாலஜிக்கல் என்ன என்பதை அவர்களுக்கு விஞ்ஞான ரீதியாக புரிய வைங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபேண்டசிஸ் எடுங்க. அதுதான் கண்டிஷனிங் என்று சொல்லுவோம், அந்த மைண்ட் கண்டிஷனிங் என்று சொல்லுவோம். அந்த கண்டிஷனிங் எடுத்துட்டீங்கனாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படி வாழ வேண்டும், சித்தர்களுடைய கலைனா என்ன, காயகல்ப கலை என்ன, வாழ்வியல்னா என்ன, கணவன் மனைவி உறவு என்பது என்ன, எதற்காக நாம் ஒன்றி வாழ வேண்டும், பதிவுக்கு ஏற்ற பதி என்று சொல்வார்கள் மகரிஷி வேதாத்ரி. அந்த பதி என்றால் என்ன, அவர்களை எப்படி நாம் வீட்டிலே வைத்திருக்க வேண்டும், மகாலட்சுமியாக வரக்கூடிய அந்த மருமகள், மருவிய மகள், மருமகள் என்று சொல்வார்கள். அப்போ அந்த தாய்மார்கள், கணவன் அந்த பையனுடைய தாய்மார்கள், மாமியாராக இருக்கக்கூடியவர்கள் என்ன உணரணும், மருவிய மகள், தனக்கு வரக்கூடிய மகள் தான் மருமகள் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த மனநிலை அவர்களுக்கு வேண்டாமா? தன் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எப்படி ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வளர்க்க வேண்டாமா? மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு பையனையும் ஓர் வேல் முருகனாக அவர்கள் வேலேந்திய ஒரு வீரனாக, ஒரு ராமனாக, வில்லேந்திய ராமனாக அவர்கள் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டாமா? அந்த கட்டாயத்தில் நீங்க இல்லையா? அப்ப தமிழ் சமூகம், இந்திய சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கேள்வி.
இந்த மாதிரி படோபகாரமான கல்யாணங்கள் அவசியம்தானா? முதல் கேள்வி. இரண்டாவது, வரதட்சணை ஒழிப்போம், ஒழிக என்று சொல்லி ஒழிப்போம். கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. அடுத்தது, மனங்கள் ஒன்று சேராத திருமணங்கள் வேண்டாம். கணவன் மனைவியாக போகிறவர்கள் அந்த பந்தத்துல போறதுக்கு முன்பு நன்றாக ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு, முழு புரிதல் வராதுங்க, ஓரளவுக்கு புரிந்து கொண்டு, அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு பார்த்து, ஜாதகம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் பிளட் குரூப் அதை வைத்து சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு தியான நிலைகளிலே ஒன்று சேர்ந்து பதிவுகளை சீர்திருத்தம் செய்து ஓரளவுக்கு அதை புரிந்து கொண்டு அந்த திருமண பந்தத்திலே ஈடுபடுபவர்களுக்கு திருமணம் என்கின்ற ஒரு பந்தம் ஒரு சொர்க்கமாகத்தான் இருக்கும். இது ஒவ்வொருவரும் ஏன் உணரவில்லை? பணம் சம்பாதிப்பது மட்டும்தான். அப்போ நிறைவாக நாம் சொல்லக்கூடியது, நாம் முன்னேற்ற பாதையை நோக்கி நமது பாரதம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால நமது நல்ல கொள்கை பிடிப்புகளை பெரியவர்கள் கடைபிடிக்க வேண்டும். நல்ல ஒரு பையனை பார்ப்பது, இல்லை பெண்களை பார்ப்பது, அவர்களுக்கு தேவையான ஓர் வாழ்க்கை கல்வியை கொடுப்பது, யோக பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது, பதிவுகளை சற்று அனலைஸ் பண்றதுக்கு அந்த பிஹேவியரல் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள், அதை பற்றி புரிதல் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கல்வி முறைகளை அவர்கள் கொண்டு வர வேண்டும். வீட்டில் அவர்கள் ஒரு அமைதி நிலையை உட்கார வைக்க வேண்டும், மௌனம் நிலையில இருக்க வேண்டும். இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பாரத நாட்டில் இருந்ததுங்க. இதெல்லாம் புதுசு இல்லைங்க, எல்லாமே இருந்ததுங்க. இது எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது வெளிப்புறமா போனதுனால அதெல்லாம் மறந்துட்டோம். சரி, எல்லாம் பண்ணுங்க, நீங்க பணம் சம்பாதிங்க, கார் வாங்க, எல்லாம் பண்ணுங்க, கம்ஃபர்டபுளா இருங்க. உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு இண்டிபெண்டா இருக்க கற்றுக் கொடுங்க, தைரியமாக வளர்த்து பாருங்க. பாரதி கண்ட புதுமை பண்ணாக அவர்கள் வருவார்கள். நமது சமுதாயம் வாழ்க வளர்க என்று சொல்லி நிறைவு